ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷார் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம சிம்பிளான சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். வெறும் 3 இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுட்டு ஒரு கப்பு வேர்க்கடலை நல்லா வறுத்துக்கலாம். தீ வைக்காதீங்க, அந்த தோல் செப்பரேட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு வருங்க, அது ரொம்ப சீக்கிரம் தீஞ்சிட்டோம். நம்மளுக்கு நம்ம பாதாம் பர்ஃபி மாதிரி இது நம்ம வேர்க்கடலை பர்ஃபி பண்ண போகிறோம். பாதாம் இல்லை, கேஷ்யூ பர்ஃபி மாதிரி நம்ம வேர்க்கடலை பர்ஃபி பண்ண போகிறோம். இப்போ நல்லா வறுத்துச்சு. இப்போ நம்ம செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். தோலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு அரைச்சிடலாம். அது ஆறிட்டோம். அப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதெல்லாம் மிக்சியில் போட்டு நான் அரைச்சி காட்டுறேன். அதில் கொஞ்சம் நம்மளுக்கு எண்ணெய் பதம் வரும். இப்போ அரைச்சி செப்பரேட்டாக எடுத்து வச்சாச்சு. இப்போ அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது நமக்கு நான்ஸ்டிக் பேனில் போட்டால் செஞ்சால் நம்ம ஒட்டாமல் வரும். இப்போ அதே நான்ஸ்டிக் பேனில் ஒரு கப்பு கொட்டைக்கு அரை கப்பு சர்க்கரை எடுத்துன்னு இருக்கேன். அரை கப்பு சர்க்கரை, ஒரு 1/4 கப்பு தண்ணியை நல்லா இது பண்ணுங்கள், மிக்ஸ் பண்ணுங்கள். அது நல்லா பாகு வரணும். நல்லா கலக்கினே இருங்க. நம்மளுக்கு அதுக்கு ஒரு கம்பி பதம் வந்தால் போதும் பாகு. அதுக்கு நம்ம நல்லா கலந்துனே இருக்கலாம். சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி பாகு வருது. அதுக்கு கை விடாமல் கலக்கினே இருங்க. பாருங்க, இப்போ ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. தொட்டு பார்த்தா இப்படி வரும் ஒரு கம்பி பதம். இப்போ நம்ம அரைச்சி வச்சு அதுக்கு கலக்க கொட்டை அதில் போட்டு வைக்கலாம். போட்டு கை விடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். அதுதான் சொல்கிறது. இது நான்ஸ்டிக்கில் பண்ணால் உங்களுக்கு அடி பிடிக்காது, இல்லைக்கா அடி பிடிச்சிட்டோம். நல்லா சர்க்கரை பாகில் இது மிக்ஸ் ஆகட்டும். உங்களுக்கு வேணால் இதில் ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் போடல. பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கைவிடாமல் கலக்குங்க. சைடெல்லாம் கூட ஒட்டாமல் வரும். நல்லா வேக இது சைடெல்லாம் ஒட்டாது. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போது லாஸ்ட்டில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் போடலாம். நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது சீக்கிரம் ஈஸியாக செஞ்சிடலாம். 3 டிஷ்ஷு நமக்கு போதும். சர்க்கரை, வேர்க்கடலை, நெய் 3 இருந்தால் ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடும். பாருங்க, இது ஒட்டாமல் இப்போ நல்லா வந்துடுச்சு. இப்போது இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ஸ்வீட்டு. இப்போ நம்ம ஒரு பட்டர் ஷீட்டில் போட்டு நம்ம இது ஆற போட்டு நம்ம கட் பண்ணலாம். இது இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துருக்கேன். நல்லா க்ளீனாக ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அது மேலே போட்டுருங்க. இப்போ நம்ம செஞ்ச ஸ்வீட் எடுத்து பட்டர் பேப்பர் மேலே போடலாம். போட்டு நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் அது ஆடுற வரைக்கும். என் கையில் பண்ணால் நம்மளுக்கு கை சூடாகும். அதுக்கு நான் பட்டர் பேப்பரில் வச்சு நல்லா சாஃப்ட் பண்ணுறேன். நல்லா சாஃப்ட் பண்ணுங்கள். தட்டுங்க. இப்படி அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மாவு பேசினே தட்டுங்க. இப்போ நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. அது மேலே இன்னொரு பட்டர் ஷீட் போட்டு நம்ம சப்பாத்தி பண்ணுற கட்டை இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம மெலிசாக எவ்வளோ மெலிஸ் வேணுமோ நம்ம அவ்வளோ மெலிஸ்க்கு பர்ஃபி எவ்வளோ மெலிஸ் வேணுமோ அவ்வளோ மெலிஸ்க்கு நம்ம தேய்ச்சிக்கலாம் சப்பாத்தி மாதிரி. இப்போ தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ மெலிசாக வேணுமோ அப்படி தேய்ச்சிக்கோங்க. கரெக்டாக ஷேப் வரணுன்ற ஒன்றும் அவசியம் இல்லை. தேய்ச்சிட்டு காட்டுறேன். தேய்ச்சிட்டு பிறகு நீங்கள் அந்த பட்டர் ஷீட் எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த கிராக்ஸும் வராது. இப்போது அந்த கிராக்ஸ் வரக்கூடாது இருந்தால் அது சாஃப்டாக மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் சில்வர் ஷீட் எடுத்து எங்கே ஒட்டச்சிக்கோங்க. பர்ஃபிக்கு மெயின் இது தான்.
சில்வர் ஷீட் ஒட்ட வச்சுட்டு நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம கட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10-20 நிமிஷத்தில் இது ஆறிடும். நான் டைமண்ட் ஷேப் கட் பண்ணுறேன். இப்போது ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் அது எடுத்திங்கனாக்கா சூப்பரான வேர்க்கடலை பர்ஃபி ரெடி. நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரியே சாப்பிட்லாம், ஃபங்க்ஷனுக்கும் செய்யலாம், பண்டிகைக்கு செய்யலாம், எல்லாத்துக்குமே எங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், சிம்பிளான 3 நிமிஷம் வச்சு 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு இப்போ ஒரு பர்ஃபி செஞ்சிட்டோம். உங்களுக்கு இது கல்லாட்டம் வராது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு பிளேட்டில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு கப்பு கலக்கா கொட்டையில் உங்களுக்கு இவ்வளோ ஸ்வீட் வருது. பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான வேர்க்கடலை பர்ஃபி ரெடி. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ. இப்போ நான் உடச்சி காட்டுற ஒரு ஸ்வீட்டை உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.